Hi friends, welcome to Sala Easy Max. டிஆர்பி எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம சாலை ஈசி மேக்ஸ் அகாடமி சார்பா மொபைல் ஆப் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் நம்ம வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம கொடுத்துருக்குறோம். அதுல போய் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட மொபைல்ல பிளே ஸ்டோரை ஓபன் பண்ணுங்க. பிளே ஸ்டோர்ல போயிட்டு சாலை ஈசி மேக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா நம்மளோட மொபைல் ஆப் ஓபன் ஆகும். அதுல போயிட்டு நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட மொபைல்ல நம்ம மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா டிஆர்பி ரிலேட்டடா யூஜி டிஆர்பி, பிஜி டிஆர்பி, பாலி டிஆர்பி, இன்ஜினியரிங் டிஆர்பி, சிஎஸ்ஐஆர், நெட்டு செட்டு, கேட் எக்ஸாமினேஷனுக்கான எல்லா எக்ஸாமினேஷனோட சிலபஸ் காப்பி நம்ம கொடுத்துருப்போம். அந்த சிலபஸ் காப்பி நீங்க போயிட்டு நம்மளோட மொபைல் ஆப்ல நீங்க ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெக்ஸ்ட் புக்ஸும் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இந்த எக்ஸாமினேஷன் எல்லாத்துக்குமான டெக்ஸ்ட் புக்கு பிடிஎஃப் காப்பி நம்ம கொடுத்துருப்போம். இதையும் நீங்க ஃப்ரீயாவே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வீடியோ கிளாஸஸும் நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ வீடியோ கிளாஸஸும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஃப்ரீயாவே நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம மொபைல் ஆப்லயே ஆன்லைன் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். அதுலயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் டெஸ்ட் நீங்க அட்டன் பண்ணிட்டு உங்களோட ரிசல்ட் எல்லாத்தையுமே உடனே நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ அந்த ரிசல்ட் அனாலிசிஸ், டெஸ்ட்டுக்கான ரிப்போர்ட், எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, எந்தெந்த கொஸ்டின்ஸ் நீங்க கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கீங்க, எந்தெந்த கொஸ்டின் ராங்காக அட்டன் பண்ணியிருக்கீங்க, இந்த எல்லா டீடைல்ஸுமே நீங்க வந்து அந்த டெஸ்ட் முடிச்ச உடனே நீங்க அந்த ரிப்போர்ட் எல்லாமே நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ நம்ம மொபைல் ஆப்ல இது எல்லாமே நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஒரே இடத்துல நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம மொபைல் ஆப் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் நம்ம வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம். அப்படி இல்லாட்டினா உங்களோட பிளே ஸ்டோர்ல போயிட்டு நம்மளோட சாலை ஈசி மேக்ஸ் டைப் பண்ணீங்கன்னா அதுல போய் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளோட டெய்லி அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப் இதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சென்ட் பண்ணியிருப்போம். இந்த லிங்க்ல போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம டெய்லி என்னென்னலாம் அப்டேட் பண்றோமோ இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு குரூப்ல மெசேஜ் பண்ணுவாங்க. நீங்க அதுல போய் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்மளோட வெப்சைட் அதாவது www.salaiEasyMax.com. ஸோ இந்த வெப்சைட்டை நீங்க ஓபன் பண்ணீங்கனாலும் இதுலயும் நம்ம எல்லாமே கோர்சஸ் வந்து வீடியோ கிளாஸஸ்ல இருந்து டெஸ்ட்ல இருந்து எல்லாமே ஃப்ரீயாவே நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோர்சஸ்ல போனீங்கன்னா யூஜி டிஆர்பி, பிஜி டிஆர்பி, பாலி டிஆர்பி, இன்ஜினியரிங் டிஆர்பி, கேட் எக்ஸாம் இது எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீடியோ கிளாஸஸ் இருக்கும். அகாடமிக்ல போனீங்க அப்படின்னா சாம்பிள் மெட்டீரியல் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் புக்கான பிடிஎஃப் காப்பி டவுன்லோட் பண்ணிக்கலாம். சிலபஸ் காப்பி நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். வீடியோஸ்ல போனீங்கன்னா யூஜி டிஆர்பிக்கான வீடியோ கிளாஸஸ், பிஜி டிஆர்பிக்கான வீடியோ கிளாஸஸ் இது எல்லாமே நீங்க பார்த்துக்கலாம். ப்ரீ டெஸ்ட்ல போனீங்க அப்படின்னா எல்லா யூனிட்டுக்குமான ஃபுல் மாடல் டெஸ்ட் நம்ம கொடுத்துருப்போம். நம்ம அந்த மாடல் டெஸ்ட்டை நீங்க போய் என்ன பண்ணிக்கலாம்னா ஃப்ரீயாவே நீங்க வந்து அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸ்ல யூஜி டிஆர்பி பிடி அசிஸ்டன்ட் ஆசிரியர் நியமன தேர்வுக்கான ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல்ல யூனிட் 8 மெக்கானிக்ஸுக்கான டெஸ்ட் ஷெட்யூல் தான் நம்ம இன்னைக்கு வீடியோ கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நம்ம 30 டேஸ் நம்ம ஷெட்யூல் எடுத்திருப்போம். ஒவ்வொரு யூனிட்டா நம்ம ஒரு 30 டேஸ் நம்ம ஷெட்யூல் எடுத்து அந்தந்த யூனிட்டுக்கான டெஸ்ட் ஷெட்யூல் நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அந்த ஷெட்யூல் பிரகாரம் இது வரைக்கும் நம்ம டோட்டலா வந்து ஒரு 9 யூனிட்ஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம யூனிட் 8 மெக்கானிக்ஸுக்கான டெஸ்ட் பேட்சுக்கான ஷெட்யூல் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த யூனிட் 8ஓட டோட்டலா நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 யூனிட்ஸுக்குமான டெஸ்ட் ஷெட்யூல் நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ இந்த 10 யூனிட்டுக்குமான யூனிட் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஸோ நம்ம ரிவிஷன் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா மாடல் டெஸ்ட் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாடல் டெஸ்டோட நமக்கு இந்த டெஸ்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கம்ப்ளீட் ஆகும். ஸோ நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்றப்ப ஒவ்வொரு யூனிட்டுக்குமே 30 டேஸ் நம்ம வந்து எடுத்திருப்போம். ஒவ்வொரு யூனிட்டுக்குமே 30 டேஸ் எடுத்திருப்போம். டோட்டலா 10 யூனிட்ஸ். அப்ப 10 into 30 பாத்தீங்க அப்படின்னா 300 டேஸ். ஸோ இந்த 300 டேஸ்ல நம்ம 10 யூனிட்டுக்குமே யூனிட் டெஸ்ட் ஒவ்வொரு யூனிட்லையும் நம்ம டாபிக் வைஸா நம்ம வச்சு கண்டக்ட் பண்ணிட்டு இருப்போம். இது எல்லாமே நம்ம மொபைல் ஆப்ல கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம டெஸ்ட் பேட்ச் நம்ம டிசம்பர் முன்னாடியே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஆரம்பிச்சு இதோட 9 யூனிட்ஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இன்னைக்கு நம்ம யூனிட் 8 மெக்கானிக்ஸ் இந்த டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல் பிரகாரம் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம்னா 10 யூனிட்டுக்குமான டெஸ்ட் ஷெட்யூல் நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ இந்த யூனிட்டுக்குமே நம்ம 30 டேஸ் நம்ம வந்து எடுத்திருப்போம். ஸோ இந்த யூனிட் டெஸ்ட் முடிச்சுட்டு அடுத்து ரிவிஷன் டெஸ்ட், அடுத்து மாடல் டெஸ்ட். ஸோ கரெக்டாக நம்ம டெஸ்ட் பேட்ச் முடியறதுக்கும் எக்ஸாமினேஷன் நமக்கு வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து எக்ஸாம்ல போயிட்டு டைரக்டா நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணதை வச்சு ஈஸியாக நம்ம வந்து அட்டன் பண்ணலாம்.
ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸ்ல இந்த யூனிட் 8 மெக்கானிக்ஸ்ல என்னென்ன சாப்டர் இருக்குது, ஒவ்வொரு சாப்டர்ல என்னென்ன சப் டாபிக்ஸ் இருக்குது, அதுல நம்ம எவ்வளவு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண போறோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஒரு ஃபுல் ஷெட்யூல் தான் நம்ம இன்னைக்கு வீடியோ கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். நம்ம டெஸ்ட் பேட்சுக்கான டீடைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்கும், சாப்டர் வைஸ் டெஸ்ட் இருக்கும், யூனிட் வைஸ் டெஸ்ட் இருக்கும், ரிவிஷன் டெஸ்ட், ஃபுல் சிலபஸை சேர்த்து மாடல் டெஸ்ட். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருப்போம். ஒவ்வொரு யூனிட் வைஸும் நம்ம இதே மாதிரி தான் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டும் நீங்க அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உடனே உங்களோட ரிசல்ட் பார்த்துக்கலாம். அதுக்கான ரிசல்ட் அனாலிசிஸ் இது எல்லாமே நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்மளோட மொபைல் ஆப்ல கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்மளோட மொபைல் ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு ஸோ அதில் உங்களோட மொபைல் நம்பர், நேம், மெயில் ஐடி கொடுத்து நீங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நம்ம டெஸ்ட் பேட்ச் நீங்க அட்டன் பண்ணலாம். இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றதுக்கான ஃபர்தர் டீடைல் வேணும் அப்படின்னா இங்க இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா ஃபுல் டீடைல் அனுப்புவாங்க. ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் மட்டும் நீங்க அட்டன் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ₹2500 மட்டும் நீங்க பே பண்ணீங்கன்னா போதும். டெஸ்ட் பேட்ச் மட்டும் நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சுக்கான டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 12 months, கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 year. ஸோ நீங்க எப்போ ஜாயின் பண்றீங்களோ அதுல இருந்து 1 year வரைக்கும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த டெஸ்ட்டை நீங்க வந்து அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். UGTRB மேத்தமெட்டிக்ஸ், அதாவது பிடி அசிஸ்டன்ட் ஆசிரியர் நியமன தேர்வுக்கு ஸோ நம்ம ஆன்லைன் கிளாஸ் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆன்லைன் கிளாஸ் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதே மாதிரி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ணனாலும் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் மட்டும் வேணும்னாலும் மெட்டீரியல் வாங்கிக்கலாம். ஆன்லைன் கிளாஸ் மட்டும் ஜாயின் பண்ணனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல மூணுமே ஆன்லைன் கிளாஸ், டெஸ்ட் பேட்ச், மெட்டீரியல் எல்லாமே வேணும்னாலும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதை பத்தின உங்களுக்கு ஃபர்தர் டீடைல் வேணும் அப்படின்னா இங்க இருக்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல் டீடைல் அனுப்புவாங்க. ஸோ அந்த டீடைல்ஸ் எல்லாமே நீங்க பார்த்துட்டு ஸோ நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆன்லைன் கிளாஸுக்கான டெமோ கிளாஸஸ் எல்லாமே நம்மளோட யூடியூப் சேனல்லையும் இருக்கும். நம்மளோட மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணீங்கன்னா அதுலயுமே டெமோ கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த கிளாஸஸ் எல்லாம் நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூட நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல யூனிட் 8, அதாவது மெக்கானிக்ஸ், இந்த யூனிட்டுக்கான டெஸ்ட் பேட்சுக்கான ஷெட்யூல் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ இந்த யூனிட் 8 மெக்கானிக்ஸை 2 சாப்டரா நம்ம செப்பரேட் பண்ணிக்கிறோம். ஒன்னு சாப்டர் 1 வந்து ஸ்டாட்டிக்ஸ், சாப்டர் 2 வந்து டைனமிக்ஸ். ஸோ இந்த 2 சாப்டரா நம்ம செப்பரேட் பண்ணிக்க போறோம். இப்போ சாப்டர் 1 ஸ்டாட்டிக்ஸ்ல டோட்டலா வந்து ஒரு 145 கொஸ்டின்ஸ் இருக்கும். 15 days நம்ம எடுத்துக்க போறோம். ஸோ 15 daysல இந்த ஸ்டாட்டிக்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம் சாப்டர் 1. சாப்டர் 2ல டைனமிக்ஸ் அப்படின்ற டாபிக் எடுத்துக்கிறோம். இந்த டைனமிக்ஸ்ல டோட்டலா நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சாப்டர் 2ல மட்டும் 160 கொஸ்டின்ஸ் இருக்கும். பிளஸ் இந்த சாப்டர் 1, சாப்டர் 2 ரெண்டும் சேர்த்து ஒரு 110 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த சாப்டர் 2 டைனமிக்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்றதுக்கு நம்ம ஷெட்யூல்ல வந்து 15 days எடுத்துருக்கோம். அப்ப டோட்டலா இந்த யூனிட் 8 பொறுத்தளவுல 30 days நம்ம எடுத்துக்க போறோம். இந்த 30 daysல சாப்டர் 1 இது ஒரு 15 daysல நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். சாப்டர் 2 டைனமிக்ஸ் இது ஒரு 15 daysல நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ இந்த 30 daysல நம்ம டெஸ்ட் அட்டன் பண்றது பாத்தீங்க அப்படின்னா ஓவராலா ஒரு 415 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 415 கொஸ்டின்ஸ் வந்து யூனிட் 8ல நம்ம டோட்டலா நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போறோம். இப்போ இந்த ஒவ்வொரு சாப்டர்லையும் என்னென்ன டாபிக்ஸ் வைஸ் டெஸ்ட் அப்படின்றது நம்ம 1 by 1 நம்ம டீட்டெயிலா நம்ம வந்து பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர் 1. இப்போ சாப்டர் 1 வந்து ஸ்டாட்டிக்ஸ். ஸோ இந்த சாப்டர் 1ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நம்பர் 1ல பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் எ பாயிண்ட், பேரலல் ஃபோர்ஸஸ், அடுத்து மூவ்மெண்ட் அண்ட் கப்புள்ஸ், ஃப்ரிக்ஷன், ஈக்லிபிரியம், இதுல உள்ள எல்லா சப் டாபிக்ஸும் சேர்த்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நம்பர் 1ல இப்போ இந்த ஃபோர்ஸஸ் இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ இந்த மூவ்மெண்ட்ஸ் அண்ட் கப்புள்ஸ், ஃப்ரிக்ஷன், ஈக்லிபிரியம், ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலா நமக்கு டெஸ்ட் 1ல ஒரு 45 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் டெஸ்ட் நம்பர் 1ல. இந்த டாபிக் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு நம்ம 10 days நம்ம வந்து டைம் கொடுத்துருப்போம். ஸ்டாட்டிக்ஸ்ல உள்ள எல்லா சப் டாபிக்ஸையும் சேர்த்து நம்ம ஒரு டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ இந்த டெஸ்ட் நம்பர் 1ல இந்த 2 டாபிக்ஸ் இருக்கும். இதுல டோட்டலா வந்து ஒரு 45 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஸ்டடி பண்ணி முடிக்கிறதுக்கு வந்து ஒரு 10 days நம்ம டைம் கொடுத்துருப்போம். இந்த 10 daysல இந்த டாபிக் எல்லாத்தையும் நம்ம படிச்சுட்டு டெஸ்ட் நம்பர் 1 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்து டெஸ்ட் நம்பர் 2 பாத்தீங்க அப்படின்னா இந்த சாப்டர் 1ல உள்ள எல்லா டாபிக்ஸையும் சேர்த்து ஒரு ஃபுல் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். இதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றதுக்கு திருப்பி இந்த சாப்டர் 1 ஃபுல்லா ரிவிஷன் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 5 days நம்ம டைம் கொடுப்போம். இந்த 5 daysல இந்த சாப்டர் 1 ஃபுல்லாத்தையும் நம்ம ரிவிஷன் பண்ணி முடிச்சுட்டு இதுல வந்து டோட்டலா வந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதை நம்ம டெஸ்ட் 2ல நம்ம வந்து அட்டன் பண்ணுவோம்.
அப்போ ஓவராலா சாப்டர் 1 ஸ்டாட்டிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு 145 கொஸ்டின்ஸ் வந்துடும். ஸ்டாட்டிக்ஸ்ல ஒரு 145 கொஸ்டின்ஸ் வந்துடும். ஒரு 2 டெஸ்ட் நம்ம வந்து அட்டெண்ட் பண்ணுவோம். இந்த சாப்டரை ஃபுல்லா நம்ம கம்ப்ளீட் பண்றதுக்கு நமக்கு ஒரு 15 டேஸ் நம்ம வந்து டைம் கொடுத்துருப்போம். இந்த 15 டேஸ்ல இந்த சாப்டர் 1 நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும். நெக்ஸ்ட் சாப்டர் 2 வந்து டைனமிக்ஸ். ஸோ இந்த டைனமிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 1க்கான போர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா வெக்டர் குவான்டிட்டி, ஒர்க், எனர்ஜி, பவர், அதுக்கப்புறம் ப்ரொஜெக்டைல்ஸ், சர்க்குலர் மோஷன், சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம டெஸ்ட் நம்பர் 1ல நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இதுல ஒரு 30 கொஸ்டின்ஸ் இருக்கும், இதுல ஒரு 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். டோட்டலா வந்து ஒரு 60 கொஸ்டின்ஸ் நம்ம அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் டெஸ்ட் நம்பர் 1க்கு. இந்த டெஸ்ட் நம்பர் 1க்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு நம்ம ஷெட்யூல்ல வந்து ஒரு 8 டேஸ் நம்ம டைம் கொடுத்துருப்போம். இந்த 8 டேஸ்ல இந்த டெஸ்ட் நம்பர் 1க்கான போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம படிச்சு முடிச்சுட்டு டெஸ்ட் 1ல ஒரு 60 கொஸ்டின்ஸ் நம்ம அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து டெஸ்ட் நம்பர் 2 பாத்தீங்க அப்படின்னா இந்த சாப்டர் 2 டைனமிக்ஸ்ல உள்ள எல்லா டாபிக்கையும் சேர்த்து ஒரு ஃபுல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். இதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 4 டேஸ் நம்ம டைம் கொடுத்துருப்போம். நம்ம ஷெட்யூல்ல ஒரு 4 டேஸ்ல இந்த சாப்டர் 2 ஃபுல்லா திருப்பி ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிட்டு டெஸ்ட் 2 அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். இதுல வந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த 100 கொஸ்டின்ஸ் எல்லாமே சாப்டர் 2ல இருந்து எடுத்துருப்போம். நம்ம இதை ஃபுல்லா நம்ம கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு 4 டேஸ் நம்ம வந்து டைம் கொடுத்துருப்போம். அடுத்து டெஸ்ட் நம்பர் 3 பாத்தீங்கன்னா சாப்டர் 1 சாப்டர் 2 அதாவது ஸ்டாட்டிக்ஸ், டைனமிக்ஸ் ரெண்டையும் சேர்த்து ஒரு ஃபுல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். இதை ஃபுல்லா திருப்பி ஒரு தடவை ரிவிஷன் பண்றதுக்கு சாப்டர் 1ஐயும் சாப்டர் 2ஐயும் நம்ம ஃபுல்லா ஒரு தடவை ரிவிஷன் பண்றதுக்கு ஒரு 3 டேஸ் நம்ம டைம் கொடுப்போம். இந்த 3 டேஸ்ல இந்த 2 சாப்டரையும் நம்ம ரிவிஷன் பண்ணி முடிச்சுட்டு டெஸ்ட் நம்பர் 3ல வந்து ஒரு 110 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம டெஸ்ட் 3ல நம்ம வந்து அட்டன் பண்ணுவோம். அப்போ சாப்டர் 2ல ஒரு 160 கொஸ்டின்ஸ் இருக்கும். சாப்டர் 1ஐயும் 2ஐயும் சேர்த்து ஒரு 110 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இது டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 டேஸ் வந்துடும். இந்த 15 டேஸ்ல இந்த சாப்டர் 2ஐயும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு சாப்டர் 1 சாப்டர் 2 ரெண்டையும் சேர்த்து ஒரு ஃபுல் டெஸ்ட் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவோம். ஸோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 270 கொஸ்டின்ஸ் வந்துடும். ஸோ நமக்கு ஒரு 160 பிளஸ் 110 வந்து ஒரு 270 கொஸ்டின்ஸ் வந்துடும் சாப்டர் 2ல. ஸோ இந்த 2 சாப்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா யூனிட் 8 மெக்கானிக்ஸ் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ சாப்டர் 1 சாப்டர் 2 2 சாப்டர் தான் நம்ம இதுல செப்பரேட் பண்ணிருப்போம். 2 சாப்டரையும் நம்ம வந்து டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவோம். நம்ம டோட்டலா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 டேஸ் வந்துடும். இதுல ஒரு 15 டேஸ், சாப்டர் 1க்கு வந்து ஒரு 15 டேஸ், டோட்டலா வந்து ஒரு 30 டேஸ்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிரும். இந்த யூனிட் 8 மெக்கானிக்ஸை நம்ம ஒரு டேபிள் ஃபார்மேட்ல கொடுத்துருப்போம். அதாவது சாப்டர் 1ல பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக்ஸ், இந்த சாப்டர் 1 ஸ்டாட்டிக்ஸை வந்து ஒரு 15 டேஸ்ல நம்ம கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். கொஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 145 கொஸ்டின்ஸ் இருக்கும். 2 டெஸ்ட் நம்ம வந்து அட்டன் பண்ணுவோம். அடுத்து சாப்டர் 2 வந்து டைனமிக்ஸ், இதை கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு 15 டேஸ் நம்ம டைம் கொடுத்துருப்போம். இதுல ஒரு 160 கொஸ்டின்ஸ் இருக்கும் சாப்டர் 2ல, பிளஸ் 110 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 சாப்டரும் சேர்த்து இருக்கும். சாப்டர் 1 சாப்டர் 2 ரெண்டும் சேர்த்து இருக்கும். டோட்டலா வந்து ஒரு 3 டெஸ்ட் நம்ம வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ யூனிட் 8 பொறுத்தளவுல ஓவராலா நம்ம இந்த யூனிட்டை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றதுக்கு 30 டேஸ் நம்ம டைம் எடுத்துக்குவோம். டோட்டலா டெஸ்ட் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா 415 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த டெஸ்ட் ஃபுல்லா நம்ம அட்டன் பண்ணி முடிச்சிட்டோம்னா ஒரு 415 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சிருப்போம். ஓவராலா வந்து ஒரு 5 டெஸ்ட் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிருப்போம். ஸோ இது யூனிட் 8க்கான ஓவரால் நம்ம ஷெட்யூலை நம்ம டேபிள் ஃபார்மேட்ல பார்த்துருக்கோம். ஸோ இந்த யூனிட் 8ஓட நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் டெஸ்ட் நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிரும். யூனிட் டெஸ்ட் கம்ப்ளீட் ஆயிரும். 10 யூனிட்டுமே நம்ம இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். இப்போ இந்த யூனிட் டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த டெஸ்ட் எல்லாமே நம்ம இந்த 30 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் நம்ம ரிவிஷன் டெஸ்ட் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இந்த ரிவிஷன் டெஸ்ட் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மாடல் டெஸ்ட். இந்த ரிவிஷன் டெஸ்ட் நம்ம எப்படி கண்டக்ட் பண்ண போறோம், மாடல் டெஸ்ட் எப்படி கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கிளாஸ்ல நம்ம வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறந்துடாம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து நம்ம வீடியோ கிளாஸ் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். கண்டினியூஸா நம்ம சேனல்ல வாட்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ கிளாஸ்ல சந்திப்போம். தேங்க்யூ.